ஏய், ஐயோ குப்புறு விழுந்து வேடிக்கை பார்க்கறான் பாரு. சீக்கிரம் போய் அடிடா. இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. டேய் போய் அடிடா. விஷால், அவன் கண்ணுல இருக்கிற கட்ட அவுத்துட்டான். ஐயோ, இவ ஒருத்தி. எப்படி கலக்குறான்ல? ஏய், ஏய் சூப்பர். ஐயோ சூப்பர் சூப்பர் விஷால். அடி அடி விஷால். Come on விஷால், come on. அப்படிதான் நான் அடி நல்லா. ஏய், ஏய் விஷால். ஐயோ. சூப்பர். என் தம்பி நல்லா கம்பு சண்டை போடுவான்னு நான் தான் சொன்னேன்ல. இப்போச்சு நம்புறீங்களா? அந்த மருதை எப்படி அடிச்சு ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க. ஏ விஷால், சூப்பர் இசை. அம்மா, அந்த தெய்வத்தோட வாக்குப்படி பரிவட்டத்தை பாஸ்கரன் ஐயா குடும்பத்துக்கே கட்டியாச்சு. நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா? கண்டிப்பா. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியங்க. அம்மா, ஊருக்கு முக்கியமானவங்க வந்தா அவங்கள தங்க வைக்க இடம் இருக்குமா? ஊர் பெரியவர் மாணிக்க உங்களை கூட்டிட்டு போவாருமா. ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் இந்த திருவிழாவை நல்லபடியா முடிச்சு கொடுங்க. வாங்க சரிங்க ஐயா, நாங்க பாத்துக்கிறோம். நல்லது, வாங்க வாங்க. வரோம். சுபத்ரா கூடி இசை வா. ஆட இங்க பாருடா, பரிவட்டம் வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கு. வா. வாமா. இருங்க 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 இருங்க. என்னாச்சுடா? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ் இசை. இசை என்னம்மா, ஸ்மைல் பண்ணு. சூப்பர். இப்போ போலாம். வாங்க வாங்க போங்க. வா. ச்சே. நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிச்சிருக்கா. அவன் இவ்வளவு நல்லா கம்பு சண்டை போடுவான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அந்த குடும்பம் உன்னை மட்டும் அசிங்கப்படுத்தலக்கா, என்னையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அந்த பாஸ்கர் குடும்பத்தையும் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசின எவனையும் இந்த மருது சும்மாவே விட மாட்டான். சண்டை போடுறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல மருது. ஆனா இப்ப ஊரே அவங்க பக்கம் நிக்குது. இந்த நேரத்துல நாம அவசரப்பட்டு போய் சண்டை போட்டா ஊருக்கு நாம தான் தப்பானவங்களா தெரியும். நாம அடிக்கணும். ஆனா அடிச்சது யாருன்னு சந்தேகம் வராத அளவுக்கு அடிக்கணும். கொஞ்சம் பொறுமையா யோசி. அண்ணி முன்னாடி நாம தான் தோத்து போய் மண்ணு கவரும்னு பார்த்தா இந்த ஆதியும் அப்படிதான் போல. என்னமோ போடி, நீ வேற அண்ணியோட எடை எனக்கு தான் ஆசை காட்டிட்ட.
நான் வேற மனசுக்குள்ள சுபத்ராவுக்கு இருக்கிற அதே அதிகாரத்தோட கற்பனையில வாழ ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நான் அதெல்லாம் மாத்திக்கணும் போல. அக்கா அப்படிலாம் உடனே கிவ் அப் பண்ணாதீங்கக்கா. நான் அப்ப என்ன சொன்னேன்? இசைய அந்த ராவணன் பொம்மைக்கு பின்னாடி கட்டுவோன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாத ஊர்ல நமக்கு யாரும் உதவ போறாங்க, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொன்ன. கரெக்ட். ஆனா நமக்கு உதவ ஆள் கிடைச்சாச்சு. அது எப்படி? அதுக்குள்ள உனக்கு யாரு கிடைச்சா? வேற யாரு? நம்ம ஆதிலட்சுமி தான். நம்ம ஆதிலட்சுமியா? இப்பவும் போட்டி போட்டு இந்த மரியாதை கிடைச்சது என்னமோ என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம விஷால் ஜெயிச்சாலும் ஏற்கனவே நம்ம மேல கோவமா இருந்த ஆதிலட்சுமிக்கு மருந்து தோத்து போனதுல இன்னும் நம்ம மேல கோவம் அதிகமா தாங்க இருக்கும். அதுக்கு என்ன சுபத்ரா பண்றது? போட்டினா ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் பார்ட் ஆஃப் தி கேம் தான். நீ எதையும் யோசிக்காத. அப்பா சூப்பரா சொன்னீங்க. கரெக்ட்டுப்பா. அம்மா நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அந்த மருது ஒண்ணு நேர்மையா சண்டை போடல. அவன் ஆள் ஒருத்தன் அவனுக்கு பின்னாடி இருந்து விசில் அடிச்சு ஹெல்ப் பண்ணான் தெரியுமா? இசை சும்மா சொல்லக்கூடாதுமா. எங்களை சுத்தி இவ்ளோ நடந்திருக்கு, எங்க யாருக்குமே எதுவுமே தெரியல பாரு. நீ எதுக்கு என் கூட வர? அத்தை தானே உன் கூட சேர்ந்து திருவிழாவை சுத்தி பார்த்துட்டு வர சொன்னாங்க. அம்மா சொன்னா பின்னாடியே வந்துருவியா? என் கூட யார் வரணும் தெரியுமா? நான் தான் வரணும். வர்ஷினி, உனக்கு இந்த திருவிழால என்ன வேணாலும் கேளு. உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். போலாம். அதான பார்த்தேன். என்னடா எங்கேயோ தப்பா இருக்கே, இந்த ராகவ் திருந்திட்டானோன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீயும் நானும் புருஷன் இருந்தும் இப்படி தனியாவே சுத்திட்டு இருக்கணும் போல. ஆனாலும் இந்த ராகவுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? கட்னப உன்ன நடுத்தரவுல விட்டுட்டு அந்த வர்ஷினியை கூட்டிட்டு போறான் பாத்தியா? இதுதான் நமக்கு இருக்கிற மரியாதை. அக்கா இதெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தானே நானும் பாக்குறேன்.